விபூதி அல்லது திருநீர் என்று அழைக்கப்படும் மாட்டு சாணத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாக பேசி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் மாட்டு சாணத்தில் எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லை. பொதுவாக மாட்டு சாணத்தை நெற்றியில் அணிந்தால் அது தலையில் கோர்க்கப்பட்டிருக்கும் நீரை அது உரியும் என்பார்கள். அதாவது சைனஸ் நீரை உரியும் என்பார்கள். உண்மையில் சைனஸ் என்பது நமது மண்டை ஓட்டுக்குள் இருப்பதாகும். நமது மண்டை ஓட்டின் எலும்பை ஊடுருவி சென்று சைனஸில் கோர்க்கப்பட்டிருக்கும் நீரையெல்லாம் சுட்ட மாட்டு சாணத்தால் உரிய முடியாது. இப்படி பலகாலம் நாம் நம்பி வந்ததெல்லாம் உண்மையல்ல, அது வெறும் வதந்தியே. சரி, அப்போது மாட்டு சாணத்தை எரித்து நெற்றியில் அணிந்தவுடன் அது எதையோ உரிவது போல் நமக்கு தோன்றுகிறதே. அது என்னவென்றால், நமது சருமத்தில் உள்ள மாயிஸ்டரை மாட்டு சாணத்தில் உள்ள அணுக்கள் உரிந்து விடுகின்றன. இதனால் நமது சருமத்தில் மாயிஸ்டர் இல்லாமல் போய்விடுகிறது. சருமத்தில் இயற்கையாக சுரக்கப்படும் மாயிஸ்டர் இல்லை என்றால் நமது சருமம் அதிவிரைவில் வயோதிக தோற்றத்திற்கு மாறிவிடும். இதைதான் மாட்டு சாணம் செய்து கொண்டுள்ளது. ஆனால் பல மனிதர்கள் நமது சருமத்தில் மாயிஸ்டர் போய்விட்டால் முகம் வயோதிக தோற்றத்திற்கு மாறிவிடுமே என்று தங்கள் பணத்தை செலவு செய்து மாயிஸ்டர் கிருமிகளை தங்கள் முகத்தில் பூசி வருகிறார்கள். இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் பலகாலமாக சமய மதவாதிகள் மாட்டு சாணத்தை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு அது நமக்கு அருள் புரியும், மாட்டின் மலம் நமக்கு அருள் புரியும் என நம்பி ஏமாந்து தங்கள் சருமத்தில் இயற்கையாக சுரக்கும் மாயிஸ்டரை போக செய்து உடனே வயோதிக தோற்றத்திற்கு மாறிக்கொண்டு உள்ளார்கள் முட்டாள்கள். மேலும் நமது சருமத்தில் pH லெவல் 5.5 ஆக இருக்கும். ஆனால் மாட்டு சாணத்தின் pH லெவல் 8 9க்கு மேல் இருக்கும். ஆள்களின் தன்மை அதிகமாக உள்ள மாட்டு சாணத்தை நமது சருமத்தில் பூசுவதால் நமது சருமம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் வருகின்ற காணொளியில் அறிவியல் பூர்வமாக ஆய்வுக்குட்படுத்தி விளக்கப் போகிறோம். காத்திருங்கள். ஆனால் இந்த அறிவியல் உண்மையெல்லாம் எதுவும் தெரியாத படித்த சன்மார்க்க வேடதாரிகள் மாட்டு சாணத்தை பூசிக்கொண்டு படிப்பறிவில்லாத பாமர மக்களையும் ஊமை ஆன்மாக்களையும் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள்.